தானே தானே தன்னா தனனை தன்னா தனனை தன்னா பாதந்தனை தான் தானை தன்னா ஆண்ட வந்த மாயாண்டி 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 மஞ்சனத்தி சுடலாயோ முண்ட சுடலாயா பகவதிய வாசலையில அட்டகாசம் பண்ணும் போல் அம்மை அவ கேட்கால யாருன்னு கேட்கும் போல் ஒரு பேரை கேட்கும் போல் மாயாண்டி சொல்லுவானா அம்மா அம்மா கேளே அம்மா கைலாசத்தில் பிறந்த அம்மா அப்பா பேரு பரமசிவம் அம்மா பேரு பார்வதியா என் தாய் பேரு பார்வதியா தாய் பேரு பார்வதியா தகப்பன் பேரு பரமசிவம் அம்மா அம்மா கேளே அம்மா அரும மக மாயாண்டி சுடர் ஒளிவில் பிறந்த அம்மா முண்டம்மா பிறந்தோம் அம்மா அக்கா வேறு பேச்சு அம்மா சுடர் ஒளியில் பிறந்ததால சுடரை இசையாம் பெயரு மணி விளக்கில் பிறந்ததால மாயாண்டி என் பெயரு பேயாண்டி என் பெயரு பிச்சாண்டி என் பெயரு முண்டமா பிறந்தோம் அம்மா முண்டமாக பிறந்ததால முண்டமாக என் தம்பி பேரு முண்டசுவாமி அம்மா அம்மா கேளையம் அரும மகமாயான் அன்னைக்கு நாளை மையானம் போனம் மாண்டபினா சுடுகாடு சுடுகாடு போன நான் சுட்டபினா நான் சுடுகாடு போனதால் சுட்டபினா அரும மக மாயான் அரும மகனானவன் இன்னைக்கு நாளை கைலைக்கு ஆகாது அம்மா அப்பா ரெண்டு பேர் அம்மா அப்பா என்ன பூலோக அனுப்பி வைத்தா அம்மா அம்மா பகவதிய பலப்பனுக்கு பிள்ளையாக வந்தேனம்மா உன்னிடத்தில் ஆண்டவ மாயாண்டி பேயாண்டி சுடலா ஐயா மஞ்சனத்தை சுடலாம் உண்ட தாயினிடம் சொல்லும் போது பார்த்தானே அது நேரம் ஏடா ஐயா கேளையப்பா என் மகன மாயாண்டி ஏ மாயாண்டி எந்தனுட வார்த்தைகள் யாரும் மகன் சுடலை மாயாண்டி பேயாண்டி அப்பமே அது நேரம் அழகாக சொல்லுதானே அரும மகனானவன் எடா ஐயா என் மகன பார்வதிக்கு மகனானா எந்தனுக்கு மகன் தானே ஐயா
பார்வதிக்கு மகம்னா நீ எனக்கும் மகன்தானடா. ஏ என் வாசல்ல நீ அட்டகாசம் பண்ணலாமா? அம்மாளுடைய வாசல்ல நீ அட்டகாசம் பண்ணலாமா? என் மகனே ஏ மாயாண்டி எப்பா அட்டகாசம் பண்ணாதடா. என் மகன மாயாண்டி நாம்பத்த மகன ஐயா கட்டி மகனை சுடல ஐயா. வந்த மாமன் போக வேண்டாம் என் வாசலில இருமக. என் நாட்டிலையும் நல்ல நாள் நாவலர்கள் புகழும் நாள் இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாள் இருவாச்சி மலரும் நாள் மானிருந்து விளையாள் மயிலிருந்து விரித்தாள் குயிலிருந்து ராகம்பாள் ஆனை கட்டி பாலடி அழகிலையும் சிறந்த நாள் உலகத்தில உயர்ந்த நாள் உலகத்தில மேல பாளையம் தண்ணில் வாழ் மேலப்பாளையம் தன்னதில ஆண்டு வரும் கனவாங்க வன்னீர் குல வம்மோசத்தில வன்னீர் குல சத்திரிய ஏ வம்முசத்தில் அவதரித்த அழகு உள்ள சீமாங்க யாரு என்று பார்ப்போமானா வேளவன் பேரும் பெற்ற ஆறுபடை வீடு கொண்ட அழகி நல்ல நாமம் பெற்ற ஆறுமுகமான வேறும் ஆறுமுகம் வன்னியரா ஆறுமுகம் படையாச்சியா அருமையுள்ள கனவாங்க கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததால அவர்களோட குடும்பமெல்லாம் உங்களோட வாசலெல்லாம் கனவாங்க வீடியெல்லாம் உச்சினி மகாளி உங்க உச்சி மகாளி கிருவையால ஒய்யாரம்மா வாழும் ஐயா என் மஞ்சனத்தி சுடலையால செஞ்சுடல அருளால செய்யும் தொழில் வாங்கும் ஐயா செய்யும் தொழில் வாங்கும் ஐயா குடும்பம் செழித்தோங்கி வாழும் ஐயோ ஆண்டவன் சுடலைச பேயாண்டி மாயாண்டி அப்பமே சொல்லுதால எடாயா எம்மகன மாயாண்டி எப்பா கைலாசத்துல பிறந்தவன் பார்வதிக்கு மகம்னா எனக்கு மகன்தானி. ஐயா வந்த மகன் போக வேண்டாம் என் வாசலில் இருடான்னா. ஏ அம்மா ஏ பகவதிய வாசல்ல நான் இருப்போம்னா எனக்கு நீ என்ன தருவ? ஏம்மா எனக்கு என்ன சாப்பாடு கொடுப்ப? என்ன சாப்பாடு சொல்லப்பா
என்ன தருவன்னா ஐயா அதை தரேன் இதை தரேன் பால் தரம் பழமும் தரம்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால மாயாண்டி கேக்கா என் அம்மா உன் வாசல்ல நான் அரும மகன் சுடலை ஆண்டவன். அரும மகம்னு சொல்ல முடியாது. ஏயா இவன் அதர்மக்கார சண்டான பாவி. ஆனா ஏன் வேணுங்கிறத கேட்கணும்ல, வேணுங்கிறத வாங்கணும்னா அவன் பணிஞ்சு தானே போக வேண்டியிருக்கு. தரலன்னு சொன்னா தானே நிமிந்து கேட்கணும். ஐயா தாயாகி போனதல்ல, தாயாகி போனதால மாயாண்டி சுடலையாண்டவன் அம்மை பகவதியார் இடத்துல அம்மா உன் வாசல்ல இருக்க, உன் வாசல்ல இருந்தா எனக்கு நீ என்ன தருவ? எப்பா என் மகன ஏ மயாண்டி உனக்கு பாலும் தாரேன் பழமும் தாரேன் பஞ்சாமிர்தம் பிணைஞ்சு தாரேன். பச்சரிசி சாதம் ஏ அம்பா எனக்கு படைப்பாங்க. அந்த படைப்பு உனக்கு முழு படைப்பா தாரண்டா. ஐயா ஐயா அதாவது எனக்கு பச்சரிசி சாதம் நம்பிட்டு போதும் தான் இருக்கு. கொண்டு போங்கய்யா, 7 நாள் இருக்கோம். ஐயா எடுத்து வேறு பாட தெரியணும்ல. முதலாளி வரல, அவர் வந்தாலும் போடுவாரு. அவன் என்னையும் ஐயோ பாவம். ஐயா மாயாண்டி சுடலை ஆண்டவன், அந்த சுடலை ஆண்டவன் அப்பமே கேக்குறான் சுடல. அம்மா வாசல்லாம் இருந்தோம்னா இந்த குழாயை கூட்டுங்க ஐயா. குழாயை போட்டுப்பா. குழாய் உயிர் எங்க இருக்குன்னு பாரு. குழாய் எதுன்னு கேளுப்பா. குழாய் உயிர் எங்க இருக்குன்னு பாரு. எங்க இருக்கு? குழாய் கூட்டு. குழாய் ஒண்ணு போதுமையா? ஆண்டவன் சுடலை ஈச அம்மா கேளம்மா வாசல்ல நான் மகன் இருக்கணுமானா எனக்கு 6 கால பிட வேணும், அத்தை சாம ஊட்டு வேணும், 7 கால பிட வேணும், ஏம சாம ஊட்டு வேணும். காலையில கருங்குட்டா, மாலையில மார்க்குடா, மத்தியான செங்கிடா, சாமம் போல சூலாடு,
சூலாடு சூலாடு ஏம்மா மாயாண்டி சுடலை ஆண்டவனுக்கு ஆறு கால பீடம் அத்தசாம ஊட்டு 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 7 கால பீடம் ஏமசாம ஊட்டு ஏமசாம ஊட்டு அத்தனையும் கொடுக்க முடியுமா உன்னால? முடியுமா முடியுமா பகவதி அம்மா. அது மட்டும் காணாது வேற என்ன? ஆண்டவனுக்கு முன்னால என்ன எனக்கு எதிரால 7 பரணும் படம். ஏ அப்பா ஒரு பரணு 2 பரணு 7 பரணு கேக்கியப்பா. 6 பரன்ல 6 வித பலி போடணும். அப்படியா? என்ன பலிடா? என்ன பலி? என்ன பலி அப்பா? சூலாடு ஒரு பரணு. சரி ஐயா. சூலு பண்ணி ஒரு பரணு. வேற? பாலாடு ஒரு பரணு. வேற? பாலு பண்ணி ஒரு பரணு. வேற? கருங்கிட்டா ஒரு பரணு. கரும் பண்ணி ஒரு பரணு. ஏ அப்பா 6 பரன்லயும் 6 வித பலி போட்டு 7வது பரனுக்கு எனக்கு எருமக்கிடா வேணும். ஏ அப்பா எருமக்கிடா எருமக்கிடா கிளிக்கொம்பு எருமக்கிடா வேணும். ஆமா ஏயா சேவலுக்கு வழியெல்லாம் ஐயாவளுக்கு பரன்ல ஏத்த முடியாது. அது ஒரே சொட்டு 5 சொட்டு ரத்தம் இருக்கும். சேவலுக்கு வழி பரன்லாம் ஏ மாயாண்டி வந்து நின்று அப்படி ஏற்ற பார்க்கக்குள்ள போயிடும். ஆமா ஆமா செமிச்சிரு அதெல்லாம் காணாதுயா சொடலைக்கு. இந்த வாவிக்கு 7 பரன்லையும் 7 வித பலி. ஆமோ ஆமா அடங்காத பலி ஆண்டவனுக்கு கொடுக்கணும். அந்த சேவல் பலி எப்ப கொடுக்கணும் தெரியுமா? ஏ மாயாண்டி மாவுச போட்டு வராமனையே பறனை விட்டு இறங்கவும் அந்த இந்த அப்படி இதான் அவ்வளவுதான். அதுக்கு தான் அந்த சேவல் பலி. ஆமா மாயாண்டி சுடலையாண்டவன் 7 பரணையும் வாங்கி எனக்கு எத்தனை கொடுத்தாலும் ஏமசாம ஊட்டு கொடுத்து ஒரு ஓட்ட அரிசி வாங்கி ஒரு வடப்பா தட்டணும். ஒரு பொட்டக்கோழி கறி சமைத்து படப்புல விளம்பணும். முட்டைக்கு முருங்கைக்காயை அவிச்சு உரிச்சு படைக்கணும். காலையில் நின்று ஆண்டவம் அயாண்டிக்கு செங்கடா கரிசம் வைத்து படப்புல அப்படியே அள்ளி போடணும். செங்கடா கரிசம் வைத்து கோயில வச்ச மாதிரி ஒதுக்கி வைக்க கூடாது. ஒண்ணுமில்லாம கொடுக்க கூடாது சாமிக்கு. அள்ளி ஒரு படப்பா அள்ளி உள்ள ஓடணும். ஒரு கோட்டை அரிசிக்கு ஒரு கடாய் வேணும்லையா? ஒரு கிடா காணுமா? திருக்கு போட்ட கடாய் 3 கடாய் 3 திருக்கு போட்ட கடாய். என்ன நீ எங்க போன? அட பாவி காணாம தானே தேடுன. அப்போ ஏ அண்டிக்கு அதே நேரம் ஒரு படப்ப பார்க்கணும். ஒன்னு பார்த்தா அதே நேரம் அம்மையா பகவதியா எப்பா என் மகன மாயாண்டி இவ்வளவு பழிய கேட்டா நான் எங்க இருந்து கொடுக்கப்பா? நீ எங்கடா போன? என் மகனை ஏ மாயாண்டி என்று கேட்கும் போது மாயாண்டி சுடலை ஆண்டவன் ஏம்மா இத்தனை பலி கொடுத்தாத்தான் ஆண்டவன் மாயாண்டி வாசல்ல இருப்போம். எப்பா என்னால முடியாடா. நீ கேட்கறதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. நான் பாலும் பழமும் பஞ்சாமிர்தமும் தின்னு பச்சரிசி தான் ஒரு உருண்டை சாப்பிட்டு வரேன்டா. அட பாவி நீ இம்புட்டு கேக்கிய நான் எங்க இருந்து கொடுக்க? ஏ அம்மா முடியாதா?
நான் கேட்டதை தரல உன்னை சும்மா விட மாட்டேன். அம்மா மாயாண்டி உன் கோட்டைய தட்டி நொறுக்கிடுவேன், தவிடு பொடியா. பார்த்தா பகவதியா, ஆகா இவன் அதர்மக்கார சண்டாளன் நல்லா தெரியுது. ஏயா பேர்பட்ட சண்டாள என் பாவி, ஐயா பேர்பட்ட சண்டாள நம்மளை கொண்டாலும் கொண்டுருவான். அவன் என்னதான் அடே அரும மகாலான வேலும் அன்னைக்கு நாளைக்கு ஆதிசக்தியான வேலும் அம்மையான பகவதியா, அம்மையான பகவதி ஏ அழகுடனே சொல்லுதான். எம்மகன சுடலா ஐயா, கேட்டதெல்லாம் உனக்கு தார. ஏ மயாண்டி சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்கப்படாது, கேட்டெல்லாம் தாரண்டா. என்னுடைய விதியில ஈசானிய முலையில ஏ இருமாச்சு முட்டடி இரும்பு தண்டயம், இரும்பு தண்டயத்துல யாழு சுப்பு திறவியும் அல்லுமணல் ஒல்லும் காசு 1000 பொன்பனை என் கோட்டையில இருக்குடா. எத்தனையோ நாளா காத்து இருக்க முடியுமா? ஏ மயாண்டி, நான் மயாண்டின்னு சொன்னா போதாது. யாரு கடவுள் பெற்ற திருமகம்னு சொன்னா போதாது. சுடல் உரிவுல பிறந்த சுடுகாட்டுல வளர்ந்தோம்னு சொன்னா போதாது. இத்தனையும் உன்னால காத்து இருக்க முடியுமா? ஏ அம்மா அப்படியா? அப்படி ஒரு திறவிய இருக்கா? அட பாதவதி ஏம்மா, இந்த 7 செப்பு திறவியம் இல்ல, உன்னுடைய கோட்டை உன் வாசல் உன்னுடைய காவல் இருக்கக்கூடிய பொன்பன அத்தனையும் நம்ம ஆயாண்டி காவல் சுடலைசன் காத்திருப்போம்மா. ஆனா நான் கேட்டது நீ தந்தாலும் சரி. நீ இப்ப ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா? என்ன சொன்ன? சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்கப்படாது, என் கோட்டையில் இருக்க திரவியத்தை காத்து இருக்க முடியுமா முடியாதான்னு கேட்டேல்ல. நான் காத்திருக்கேன். உன் கோட்டை உன் வாசல் உன் பொன்பொருள் அத்தனையும் அம்மை பகவதிக்கு இருக்கக்கூடிய அத்தனை சொத்து சுகத்தையும் மாயாண்டி காத்திருப்பேன். ஆனா உன்னால முடியுமா முடியாதுன்னு கேட்டேல்ல. அத்தனையும் காத்து இருந்தா எனக்கு இன்னும் ஒரு ஊட்டு வேணும். என்னடா வேணும்? மாயாண்டி சுடலையாண்டவன் வருஷத்துக்கு ஒரு தடவை மையானம் போகணும், மாண்ட பிணம் திங்கணும். மாண்ட பிணம் தின்னாத்தான் என் மணி குடல் நிறையும், சுட்ட பிணம் தின்னாத்தான் அந்த சுடல வயறு நிறையும். எம்மா இடுகாடு போய் இழந்த பிணம் தின்னாத்தான் என் வயறு நிறையும். எம்மா என் பகவதியா, அதுக்கு நீ வாத்தி வரம் கொடுக்கணும், வழி அனுப்பி விடை கொடுக்கணும். கொடுப்பியா? ஏ எம்மகன மாயாண்டி, ஏடா ஐயா எம்மகன மஞ்சனத்தி சுடலா ஐயா, இன்னைக்கு நாளையில என்னுடைய திரவியத்தை கோட்டை வாசலெல்லாம் காத்து கொண்டு இருப்பையானா, நீ கேட்டதெல்லாம்
யாரும் மகமாயான் செஞ்சுடலமாயான் ஆட்டு மீன் சம்மதித்து ஏ பேயாண்டி சுடராஜா இந்த அதர்மக்கார சண்டாள பகவதியா வாசலில நிலையமாது வாங்குவா வாங்குதானே ஐயா ஆண்டவன் தான் மாயாண்டிக்கு 6 கால பீடம் போட்டா அத்தசாம ஓட்டு போட்டா 7 கால பீடம் போட்டா ஐயா ராமசாம ஓட்டு போட்டா ஐயா காலையில கருங்கிடாய் காலையில மார்க்கிடாய் மத்தியான செங்கிடாய் சாமம் போல சுடா சண்டால சுடல சண்டால தாயவா கொடுக்கா அம்மையாவா கொடுக்கா தாயவா கொடுக்கும் போது அருமமகன் சுடல ஐயா தாயான சுடல ஈச மாயாண்டி சுடலை ஆண்டவன் தாயினுடைய வாசலில் 6 கால பிட வாங்கினா அத்தசாம விட்டு வாங்கினா 7 கால பிட வாங்கினா யாம சாம விட்டு வாங்கினா ஏ காலையில கரங்குடா மாலையில மறுக்கடா மத்தியானம் செக்குடா சாம போல சூழா அது மட்டுமா 7 பரணு வாங்கி யாக பூசை போடுதா 1 ஓட்டு அரிசி மிங்கி தட்டுதா ஒன்னா யாப்பம் போடுதா அயாண்டி சுடலையாண்டவன் ஏ அன்று மட்டும் இல்ல வருடத்துக்கு ஒரு இடத்துல மையானம் ஒன்று இருக்கானே மாண்டபினா என்னத்தானே மணிக்கூடல் நிறைய சுட்டவினா என்னத்தானே இந்த சொடல வயிறு நிறைய அயாண்டிக்கு மாண்டவன இல்லைன்னா மணிக்கூடல் நிறையாது சுட்டபனம் இல்லைன்னா சொடல வயிறு நிறையாது அப்போ அம்மையான பகவதியா வாத்தி வரம் கொடுத்தா வழி அனுப்பி விடை கொடுத்தா மையானம் போறா மாண்ட பிணமெல்லாம் அம்பாவி சுடுகாடு போறா சுட்ட பிணமெல்லாம் திருட்டாயா ஆயாண்டி சுடலை ஆண்டவன் ஏ சுட்டவனத்தை தின்னா இப்படி வருவான் மணிக்கூடல மாவா திங்காம்பா ஆமா மாவா திங்கா இந்த முண்ட சுவாமி சொடல அழகாகவே சாப்பிடுதான் மையானத்துல விளையாடி கொண்டிருக்கிறான் சொடல ஆமா விளையாடுதான் சொடல ஆமா சொடலையாண்டவ
சுடல என்ன என்ன வேற யாரு நிக்கா பக்கத்துல ஆமா பேச்சியம்மா பக்கத்துல கலகலன்னு சிரிக்கா ஆமா ஆமா எல்லாம் திங்காவள நம்மள கொஞ்சம் ஆண்டா வந்தான் சுடலை ஈசன் சுடலை மாவூச கொல்ல பாட்டு ஐயனுட வாசலில ஏழு செப்பு திரவியத்தை இருந்து காவல் செய்யுதான சொடலை இருந்து காவல் செய்யுதான் சொடலையுட காவலுனா காகம் கூட பறக்காது மாயாண்டி காவலுனா சொடலை காவல்ல காகம் பறக்காது கருங்குருவில் ஆந்தாது சிட்டு பறக்காது சிறுகுருவில் ஆந்தாது மாயாண்டி சுடலை ஆண்டவன உள் மனதுல அன்போடு பாசத்தோடு யாரு நினைச்சு வாரானோ அப்பேற்பட்டவன யமன் கூட போக மாட்டான் யம தர்மம் நுழைய மாட்டான் மாயாண்டுடைய அனுமதி இல்லாம அவங்கிட்ட யாரும் சொல்ல முடியாது உள்ள அன்போடு நினைக்கணும் மாயாண்டிய சும்மா மாயாண்டி சொடலன்னு சொல்லிட்டு போனக்கூடாது மாயாண்டிய உள்ள அன்போடு ரத்தத்துல ஊறணும் ஆமா ரத்தத்துல ஊறுச்சுன்னு ஐயே சொடலையாண்டனுடைய காவலு கட்டுக்கடங்கா காவலு அவன் காவல இருந்தனா காகம் பறக்காது கருங்குருவில ஆந்தாது யமன் கூட வரமாட்டாமியா யம தர்மன் நுழைய மாட்டான் அரமணக்குள்ள அப்பேற்பட்ட சுடலை ஆண்டமுடைய காவலு அவன் பேயாண்டி மாயாண்டி யாரு வெட்ட சுடல ஐயா ஏழு செப்பு திரவியத்தை ஏழு செப்பு இருந்து காவல் செய்துவா மாயாண்டி காவலுனா பகவதிய வாசலில காகம் கூட பறக்காது கருங்குருவிலாந்தா சிட்டு கூட சிறுகுருவி யமன் கூட போக மாட்டான் கூட யமதர்ம நுழையமா மாயாண்டி குடலாய் செஞ்சுடல மாயா ஏழு செப்பு திரவியத்தை ஏழு செப்பு சொடலை
இருந்து காவல் செய்து வாரா செய்து வரும் நாளையில் அரும மகனானவே மலையாங்கால சீமை சீமை அந்த போனூர ஊர யாரு அங்க 200 எஜமானாக 300 மூத்த வந்தா 400 பொலையனு 400 பொலையனுக்கும் பொலையனுக்கும் நாட்டாம பெரும்பூர் ஐநூறு பொலையனுக்கும் அதிகாரி 200 எஜமா 1000 பொலையனுக்கும் 1000 அதிகாரி அவன் மதனங்காளி பெரும்புலை மதனங்காளி மைய உண்டு சிமல உண்டு காளி பொலையங்கிட்ட மயக்கு வித்த பாடம் உண்டு 5 அணை மைய உண்டு 5 அணை அடுக்கு மை ஆந்திராபாதி பெரும்புலயம் ஆண்டு கொண்டு வாரான ஐயா ஆண்டு வரும் நாளையில் மாந்திரவாதி பொலையந்தான அவனுடைய மாந்திரத்தால் வானத்தை வில்வளைப்பான் மணல பாவி கயர்திரிப்பான் மதனங்காளி பெரும்புலைய அன்று மட்டும் இல்ல ஐயா வாழாத பெண்களைத்தான் வாழ வைப்பான் சேராத பெண்களைத்தான் சேர்த்து வைப்பான் புருஷன் கூட வாழாத பெண்களை வாழ வைப்பான் கணவனோட. ஏ மாந்திரவாதி
அவன் மாந்திர ஐயால சேராத பெண்களை சேர்த்து வைப்பான் புருஷன் கூட. அன்று மட்டுமா வாழ்ந்திருக்கும் பெண்களை வாழ விட மாட்டான். யான் அப்பதான் நம்ம கிட்ட வருவா. நம்மளை தேடி வருவாங்க, நம்ம கேட்டெல்லாம் தருவாங்க. எங்க அப்பங்கிட்ட தப்ப முடியாது. எங்க அப்பா என்ன வேணாலும் கொடுப்பான், ஆனா உயிரை கொடுக்கணும். சும்மா இல்லையா ஆண்டவன் தான் சுடலை மாயாண்டி சுடலாயோ அவனுடைய மகிமையால மாந்திரவாதி பெரும்புலைய என்ன என்ன செய்கிறான். கூடியிருக்கும் பெண்களைத்தான் கொலமோசம். கூடியிருக்கும் பெண்களை கொலமோசம் செய்தான் பாவி. இதெல்லாம் மகாண்டி பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்பா மாரணம் ஐயி கொடுத்தாலும் மாயாண்டியினுடைய மகிமை எதை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். உண்டு பண்ணுவதற்குத்தான் தேவாத, அழிக்கிறதுக்கு தேவாத இல்ல. அந்த உண்டு பண்ணுவத தேவாதைய அதை அழிக்கிறதுக்கு நீ பயன்படுத்தினா தேவாத என்ன நினைக்கும்? ஏ அப்பா காலம் வரும் நேரம் வரும், அவன் எதிர்பார்த்து இருக்கும். ஏ மாந்திரவாதி பெரும்போலைய அன்னைக்கு நாளையில அவிடின்றி இருக்கும்போ என்ன என்ன செய்யுகிறான். அருமமாக நாண வேணும், சேர்ந்திருக்கும் பெண்களையும் சேரவிட மாட்டான். இருக்க செய்வான் பறக்க செய்யும். அம்மியில அம்மி தட்டி ஐநூத்து சொலவுல சொலவு தட்டி தொண்ணூத்து அடவாவி செலவுல மையரிச்சு செலவு தட்டி பறக்க வைக்கான். தொண்ணூத்து காதொலி பறக்குமா. அவன் மாந்திரவாதி பேர சொன்னா மலையாளமே பழையனோட பேர சொன்னா பழையனோட பேர பூலோகமே நடு ஆந்திரவாதி பெரும்புலை மகிமையுடு ஆண்டு வாரம். ஆண்டு வரும் நாளை
அன்னைக்கு நாளை பொலையந்தவி பொலக்கொடியா ஐயா அந்த பொலையனுக்கு ஒரே மனைவி மனைவாட்டி ஒண்ணுதான் ஐயா ஆமா அவ பொலக்கொடியாம் அங்க அவ மன்ன வேணும் தேவியுமா மனமகிழ்ந்து ஆண்டு வாரா கொண்ட வேணும் கூடித்தான் ஆந்திரவாதி தேவியவா தேவியா பொலக்கொடியா மங்கையவா மன்னவனும் தேவியும் ஐயா தேவியுமா மனமகிழ்ந்து ஆண்டு கொண்டவனும் தேவியும் கூடித்தான் வாழ்ந்து வா பழையன் தேவி பலக்கொடியா அரும மகளான வேலோ ஆண்டு வரும் நாளையில அன்னைக்கு நாளையில பழையன் தேவி பலக்கொடிக்கும் ஐயா பொலையனுக்கும் பொலக்கொடிக்கும் பொன்னால குறவில்லை பொருளால தாழ்வு இல்லை ஏன் மண்ணால குறை கிடையாது மனையால தாழ்வு கிடையாது அப்போ ஐயா இவன் மாந்திரம்லாம் செய்து வாரான் மாந்திரம் செய்ததால